கிருஷ்ண பகவான் தன் நண்பன் சுதாமாவை 3 உலகிற்கும் சொந்தமான செல்வங்களுக்கெல்லாம் உரிமையுள்ளவனாக்கிய பிறகு யமதர்மன் ஒரு சாதாரண மனிதன் 3 உலகிற்கும் அதிபதியாக மாற்றப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு நாள் கிருஷ்ண பகவானை சந்திக்க துவாரகாவிற்கு சென்றார். சென்றவர் தன்னுடன் ஒழுக்கங்கள், தர்மங்கள், நன்னடத்தைகள், விதிமுறைகள் போன்ற மானிடர்களின் வாழ்வியல் பற்றிய குறிப்புகளை சேகரிக்கும் கணக்கு புத்தகங்களையும் தன்னுடன் சேர்த்து எடுத்து சென்றார். துவாரகாவில் கிருஷ்ண பகவானை பார்த்தவுடன் அவரிடம் தன் கையோடு கொண்டு வந்த மானிடர் வாழ்வியல் கணக்கு புத்தகங்களை கிருஷ்ணரிடம் ஒப்படைத்தார் யமதர்மன். ஏன், எதற்காக யமதர்மரே இந்த மானிடர் வாழ்வியல் கணக்கு புத்தகங்களை என்னிடம் ஒப்படைத்து கொண்டுள்ளீர்கள் என்று கேட்டார் கிருஷ்ண பகவான். நான் செய்யும் இந்த குற்றத்திற்காக என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. நரகம் எனப்படும் யமபுரியில் இனி எனது இருப்பின் அவசியம் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அதனால் தான் இந்த மானிடர் வாழ்வின் கணக்கு புத்தகங்களை நான் உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்றார் யமதர்மர். அதை கேட்ட கிருஷ்ண பகவான் சிறிய ஒரு புன்னகையை சிந்தி, எதனால் உங்களுக்குள் இந்த எண்ணம் வந்தது? எதை நினைத்து நீங்கள் வருந்தி கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் யமதர்மன் பதவியை துறக்கும் அளவிற்கு என்ன அசம்பாவிதம் நடந்தது என்று கேட்டார் கிருஷ்ண பகவான். இந்த பூ உலகில் வாழும் மனிதர்களின் பாவங்களை எல்லாம் அவர்கள் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டால் நீங்கள் மன்னித்து விடுகிறீர்கள். அதனால் இப்பொழுது எனது யமபுரிக்கு யாரும் வருவதில்லை. அனைவரும் இறந்த பிறகு விண்ணுலகத்தில் இருக்கும் உங்களது இருப்பிடத்திற்கு சென்று விடுகிறார்கள். இது போதாது என்று இப்பொழுது நீங்கள் மானிடனான சுதாமாவை 3 உலகத்தின் செல்வத்திற்கும் அதிபதியாக மாற்றி அவருக்கு தானமளித்து விட்டீர்கள். சுதாமா தலையெழுத்து வாழ்நாள் முழுவதும் ஏழ்மையில் துன்பப்பட்டு வாழ வேண்டும் என்பதுதான் சுதாமனின் விதியில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் உங்கள் கருணையால் அவர் உலகின் செல்வத்திற்கும் அதிபதியாகிவிட்டார். அதனால் எழுதப்பட்டிருந்த சுதாமனின் விதி உங்களால் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக விதிகளின் செயல்பாடு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இனி நான் எந்த கணக்கை வைத்து எனது பணியை தொடர்வது என்று கேட்டார் யமன். கிருஷ்ண பகவான் சிறிய புன்முறுவலுடன், சுதாமாவின் விதி வாழ்நாள் முழுவதும் வறுமையில்தான் வாழ வேண்டும் என்று உங்களால் எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்ல முடிகிறது என்று கேட்டார். தன்னிடம் இருந்த சுதாமாவின் விதி கணக்கை திறந்து காட்ட நினைத்து யமதர்மர் சுதாமாவின் விதி கணக்கை பார்த்தார். யமதர்மருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் யமதர்மர் துவாரகாவிற்கு வருவதற்கு முன்பு சுதாமாவின் விதி கணக்கு புத்தகத்தில் அதிர்ஷ்டத்தின் பக்கத்தில் ஸ்ரீக்ஷா என்று, அதாவது செல்வத்தின் இழப்பு என்று எழுதப்பட்டிருந்த இடத்தில் தன் கடமையை செய்ய விடாமல் தடுத்து விட்டீர்கள் என்று கிருஷ்ண பகவானிடம் நிரூபிக்க நினைத்து கணக்கு புத்தகத்தை திறந்தால் இப்பொழுது அங்கே யக்ஷாஸ்ரீ, அதாவது குபேரரின் செல்வம் என்று எழுதப்பட்டிருந்தது. இது எப்படி மாறியது என்று குழம்பினார் யமதர்மர். ஒருவேளை உங்கள் கணக்கு புத்தகத்தின் தகவல்கள் முழுமையடையாமல் இருந்திருக்கலாம் என்றார் கிருஷ்ண பகவான். எனக்கு தெரியும் பிரபு, நிச்சயமாக இது உங்கள் லீலையாகத்தான் இருக்கும். என்னால் இதை முழுமையாக உணர முடிகிறது என்றார் யமதர்மர். அதற்கு கிருஷ்ணர், உங்களுக்கு தெரியுமா தர்மராஜனே, சுதாமன் தன்னிடம் இருந்த அனைத்து செல்வத்தையும் எனக்கு கொடுத்தான். அதற்கு பிரதிபலனாகத்தான் நான் அவனுக்கு உலகின் செல்வத்தையும் கொடுத்தேன். நான் கொடுத்தது தானம் இல்லை, அது வெறும் உதவி மட்டும்தான் என்றார் கிருஷ்ணர். சுதாமன் உங்களுக்கு தனது அனைத்து செல்வத்தையும் கொடுத்தாரா? என்ன சொல்கிறீர்கள் பிரபு? அவரிடம்தான் ஒன்றுமே இல்லையே என்றார் யமதர்மர். நானும் என் மனைவியும் உன்ற சோற்று அவலை சுதாமன் எனக்கு மிகுந்த அன்புடன் கொடுத்தான். அவனிடம் இருந்தது அந்த சோற்று அவல் மட்டும்தான். இருந்த போதிலும் அவன் அதை எனக்காக எடுத்து வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு கொடுத்து நான் அந்த சோற்று அவளை உண்பதை பார்த்து அழகு பார்த்தான். யார் ஒருவர் எனக்கு உண்மையான அன்புடன் உணவளிக்கிறாரோ அவர் மொத்த உலகத்திற்கும் உணவளித்ததற்கான புண்ணியத்தை அடைவார். எனக்கு உண்மையான அன்புடன் சோற்று அவளை உண்ண கொடுத்து சுதாமன் அந்த புண்ணியத்தை அடைந்தான். அந்த புண்ணியத்தின் அடிப்படையில் தான் நான் சுதாமாவிற்கு அவனுக்கான வெகுமதியை கொடுத்தேன். இப்பொழுது சொல்லுங்கள், நான் சுதாமாவை உலகத்தின் செல்வத்திற்கும் அதிபதியாக மாற்றியது தவறான செயலா என்று கேட்டார் கிருஷ்ணர். ஒருவர் செய்யும் புண்ணியங்கள் அவரது துரதிர்ஷ்டத்தை போக்கி அதிர்ஷ்டத்தை சேர்க்கும் என்பதை யமதர்மர் அறிவார். அதனால் கிருஷ்ணர் சுதாமாவை அவனது ஏழ்மையிலிருந்து மீட்டெடுத்து செல்வாதிபதியாக மாற்றியதை நாம் தான் தவறாக புரிந்து கொண்டு விட்டோம் என்று கிருஷ்ணரிடம் மீண்டும் மன்னிப்பு கேட்டுவிட்டு தனது யமபுரிக்கு திரும்பினார் யமதர்மர். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.